ஓடிபி 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 வாங்கிட்டு இருந்தீங்கல்ல, நீதிமன்றம் வச்சுச்சுல ஆப்பு அப்படின்னு சொல்லி நாம நினைக்கும் போது திமுக காரங்க என்ன செஞ்சிட்டாங்க? என்னடா ஓடிபி எங்களுக்கு தேவை, ஓடிபிலாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. ஓரணியில் தமிழ்நாடுக்கான செயலி மாற்றி அமைக்கப்பட்டது. எப்படி மாற்றி அமைக்கப்பட்டது? ஃபோன் நம்பர் மட்டும் அங்கே வந்து வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க? உண்மையான நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்பர் சொல்லுவாங்க. அவங்க அந்த நம்பரை யார் அந்த வீட்டுக்கு முன்னாடி போகிறாங்களோ, ஓரணியில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒட்டப்படுகிறதோ அவங்களுடைய நம்பர் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரா இல்லாட்டி பூத் ஏஜெண்டா அவர் அந்த நம்பரை அங்கே என்ன செய்வார்? பதிவேற்றம் செய்வார். ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து ஏதாவது ஒரு பூத் ஏஜெண்ட் தேவையில்லாமல் எதுக்கு வீட்டுக்கு வீட்டுக்காக போகணும், ஏதாவது ஒரு நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுடலாம்ல அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதை வெரிஃபை பண்ணக்கூடிய டீம் வெரிஃபை பண்ணிருச்சுன்னா அந்த பூத் ஏஜென்ட் இதுவரையிலும் செய்த அத்தனை விதமான டேட்டாவும் இரேஸ் செய்து மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி திமுக பெரிய அளவில் அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்களாம். ஸோ 2 கோடி மனிதர்களை புதிதாக திமுகவில் இணைக்கக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்திற்கு கொஞ்சமாக தொய்வு அப்படிங்கிறது உருவானாலும் திமுகவினுடைய விடாமுயற்சி காரணமாக இந்த திட்டம் பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும், கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி யார் நம்புறா? திமுகவை சார்ந்தவர்கள் நம்புகிறார்கள். ஓடிபி இல்லைனாலும் நாங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொல்கிறாங்க. எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, மிஸ்கால் கொடுத்தா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. எனிவே பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இவ்வளோ மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் வந்திருக்கு பார்த்தீங்களா? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதலாவதா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த.வே.க. தமிழக வெற்றி கழகம் மாநில அளவிலான அவங்களுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் சேலத்துல நடைபெறுகிறது. அப்படி சேலத்துல நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். ஒன்று, மழை பெய்து விட்டது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இன்னொன்று, விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வரவில்லை என்பது இன்னொரு விஷயம். ஸோ இதில் விஜய் அவர்கள் வரலனா தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படிங்கிறத நேற்றைய சேலம் மாநாடு நமக்கு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லலாம். கூட்டம் பெருசா இல்லை, நாற்காலிகள் எல்லாமே காலியாகத்தான் இருந்துச்சு. பேச தெரிகிறவங்களை ஒன்று இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் அதிகமான நபர்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் இருக்கு. குர்ஆன் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். குர்ஆன் மேல சத்தியமா எந்த காலத்திலும் நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அந்த பக்கமா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இது எப்படி இருக்கு அப்படின்னா, பொதுவா பகவத்கீதை மேல இல்லாட்டி இந்த பைபிள் மேல சத்தியம் பண்ணுவாங்க. இப்போ குர்ஆன் மீது சத்தியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போது சிறுபான்மையினருடைய ஓட்டு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும். அதே பட்சம் நீங்க ஏன் குர்ஆன் மேல இப்படி சத்தியம் பண்ணியிருக்கீங்களே, அப்ப எங்களுடைய ஓட்டு வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஹிந்துக்களா இருக்கட்டும் இல்லாட்டி அந்த பக்கமா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பா ஹிந்துக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? பாஜகங்கிற ஒரு கட்சி எங்களுக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஹிந்துக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தாவேக்கால இனிமே ஓட்டு போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ நீங்க மைனாரிட்டி பேஸ்டான ஒரு பொலிட்டிக்ஸை தான் நடத்துறீங்க அப்படிங்கிறத மறுபடியும் ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஸ்பீச்ல இருந்து நிறைய பேர் உணர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை பரவலா நம்மளால பார்க்க முடியுது. ஃபேஸ்புக்கில் இது சம்பந்தமா ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத வெளியிடுகிறோம். பொதுவாக நம்மளை திட்டி தீர்ப்பதற்கு வரக்கூடிய சில நபர்கள் அந்த போஸ்ட்டுக்கு கீழே வரவே இல்லை. அதுக்கு பதிலாக வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் பிளஸ் நானும் இந்த மதத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்கள். அவங்க வந்து என்ன சொல்றாங்க? தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்றாக இருக்கும், கண்டிப்பா விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம், எல்லாரையும் அரவணைத்து அவர் செல்வார் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம், ஆனா சிறுபான்மையினரை மட்டும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு பரப்புரை இப்போது பெருசா தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. அப்போ சர்வசாதாரணமா சிறுபான்மையினருடைய ஓட்டை பிரிப்பதற்கு தான் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கோ, அவங்க தான் பி டீமா சி டீமா அப்படிங்கிற அந்த பேச்சுக்களும் இப்போது வலம் வர தொடங்கி இருக்கின்றன. இதே மாதிரியான நிகழ்வு தான் மக்கள் நீதி மையம் உருவான போதும் நடந்தது. திமுக வெற்றி பெறுவதற்கு அதிமுகக்கு செல்ல இருந்த சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் இது எல்லாத்தையுமே பிரித்தெடுப்பதற்காக தான் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டை வைத்தார்கள். ஆனா கடைசியா என்ன நடந்துச்சு? அதே மக்கள் நீதி மையம் இப்போது கரைந்து 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 திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுல ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஒரு நிலைமை தமிழக வெற்றி கழகத்திற்கும் வருமா வராதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா தமிழக வெற்றி கழகத்துல அருண் அவர்கள் அந்த கொடுத்த ஒரு ஸ்பீச்,
உங்களுடைய தலைவர்கள் அவங்க வச்சிருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலேயே நம்பிக்கை இல்லை. ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிட்டாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு ஒரு கிடினஸ் இருந்துச்சு, ஒரு தலை சுற்று மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போலோல போய் படுத்துட்டாரு. 3 தினங்கள் அவருக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்னுடைய அறிக்கை இருந்தது. ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்க, சீமான் அவர்களை கடுமையா இப்போ சமகாலத்துல நிறைய பேர் விமர்சனம் செய்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து அவர்கள் இறந்ததற்கு நேரடியா அவரு ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்திக்க டைம் கேட்டு அங்க போய் சந்திக்கிறார். ஆக்சுவலா முத்து அவர்களுக்கு இரங்கலை தெரிவிக்க வேண்டும் என்றால் அவருடைய வீட்டுக்கு தானே போயிருக்கணும். அதற்கு பதிலா ஸ்டாலின் அவர்களுடைய இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏன் சந்தித்தார்? இது மாண்புப்பா, இது பெரிய ஒரு குணம், அரசியலையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் இது தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார்கள். ஸோ அண்ணன் அப்படி இல்லைன்னா பெரியப்பா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, நம்ம வீட்டில் அடுத்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 days இல்லாட்டி 3 days ஆகுது துக்க அனுசரிப்பு அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் பெரிய கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிகழ்த்த மாட்டாங்க, நிகழ்த்த முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது துக்கமாக இருக்கும், நம்ம மனசை விட்டு அது நீங்காது. ஆனால் அடுத்த நாளே ஒரு 2வது நாள் ஒரு நூல் வெளியீட்டு விழா, அதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ஃபுல் லைவ் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க குடும்பமே வருது. அந்த நூலை அந்த குடும்பம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்பநிதி அவர்கள், மறுபடியும் அவங்களுடைய குட்டி குழந்தைகள், இப்படி எல்லாருமே அந்த நூலை வாங்கி ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்குறாங்க. கீழே இருக்கக்கூடிய கருத்தை கவனிக்கும் போது முத்து அப்படிங்கிறவர் இறந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு, இந்த அளவுக்கு உங்களால் இன்பமா இருக்க முடியுது, உடனடியா இந்த நிகழ்வு தேவைதானா? அதை ஒரு 3 நாட்களுக்கு பிறகு மாத்தி வச்சிருக்கலாமே. அந்த துக்கத்தில் அந்த குடும்பம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். அப்ப அந்த குடும்பமும் நீங்களும் ஒன்று இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை உருவாக்கி இருக்கு. இந்த கேள்விகளுக்குள் சிக்கியவர் சீமான் அவர்கள் தான். அந்த குடும்பமே எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க. நீங்க தான் பெரிய அளவுல நான் அரசியலில் மாண்பு காண்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்க போறீங்களே, நாளைக்கு ராஜபக்சே வீட்டுல ஏதாவது ஒரு மரணம் நடந்து அதற்கும் துக்கம் விசாரிக்க இவர் போவாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இது நார்மலா எழக்கூடிய கேள்விதான். இதற்கான விளக்கத்தை நாம் தமிழர் கட்சி வைத்திருந்தாலும் அந்த விளக்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அந்த குடும்பம் கொஞ்சமா சிந்திச்சிருக்க வேண்டும். முத்து அப்படிங்கிறவர் எவ்வளவு முக்கியமான நபராக அவங்க காண்பித்தார்கள். அப்படி காண்பித்த ஒரு நபர் இறப்பு 3 தினங்களுக்குள் அந்த இறப்பு முடிந்து சந்தோஷம் அப்படிங்கிறத எப்படி உங்களால் அச்சீவ் பண்ண முடிந்தது அப்படிங்கிறது தான். ஓகே, எல்லாருமே இறந்து போறது தான், பட் அதை இவ்வளவு வெளிப்படையா கொண்டாடி இருக்க வேண்டாமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு மட்டும்தான். சரி, இந்த இடத்துல அருண் அவர்கள் பேசின பேச்சு பாருங்களேன். ஸ்டாலின் அவர்கள் இல்லாட்டி உங்களுடைய அமைச்சர்கள் யாருக்காவது சின்ன தலைவலினாலும் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறாங்க, இல்லை அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இதுதான் நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தமிழ்நாட்டை கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றார். அதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அட கோமாளி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய நபர்கள் வருவாங்க, ஏழை பாழைகள் எல்லாருமே வருவாங்க, அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போவாங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஹையர் ஆஃபிஷியல்ஸ் இல்லாட்டி முதலமைச்சர், மந்திரிகள் அவங்க வந்தாங்கன்னா அவங்கள அந்த கூட்டத்திலிருந்து எப்படி பாதுகாப்பது? அங்க பெரிய கூட்டம் வந்துடும், நோயாளிகளுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனாலதான் அதிகம் கூட்டம் இல்லாத தனியார் மருத்துவமனை நோக்கி அவங்க போறாங்க. இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பரா தான் இருக்கு, ட்ரீட்மெண்ட் அங்கே கூட்டம் கூடிடும் அப்படிங்கிறதுனால தான் தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முட்டு கொடுத்துருந்தார். சரிதான், அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, நியாயம் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்லி ஒதுக்கிட முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது, ஆனாலும் கூட்டம் கூடிவிடும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய அரசியல் தலைவர்கள் அங்கே போகிறது கிடையாது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஐயா ராசாக்களே, இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் கூட்டமே இல்லை, எல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு தான் ஓடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படி இப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன் அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் காலேஜ்லையும் படிக்கக்கூடாது? கூட்டம் வரட்டுமே, அங்கே காலேஜில் படிக்க வரட்டுமே, இல்லை ஸ்கூலில் படிக்க வரட்டுமே. ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா தானே பண்ணி வச்சிருக்கீங்க? ஏண்டா அதுக்கு ஒரு முட்டு, இதுக்கு வேற மாதிரி ஒரு முட்டுனா எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கு, கூட்டம் கூடிருன்னு சொல்லி எங்களுடைய தலைவர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்றீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட்டமே இல்லை, சேருங்கயா உங்களுடைய குழந்தைகளை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்க, அவங்க சிபிஎஸ்சி, ஹிந்தி, அப்ப தமிழுக்கு முக்கியத்துவம்லாம் கிடையாதாப்பா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இங்க கேட்கக்கூடாது. கேட்டா இந்த மாதிரி கேள்விகள் நமக்குள்ள உருவாகும். அவங்க அதை வேற மாதிரி டைவர்ட் பண்ணி நமக்கு ஒரு குண்டாசை பார்சல் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க. அடுத்ததா மிஸ்டர் கண்ணன், எம்எல்ஏ கண்ணன், அவர் வேற யாருமே கிடையாதுங்க, நம்ம ஜெயம் கொண்டாம் எம்எல்ஏ தான். அங்கே இருக்கக்கூடிய சிக்கல், மக்கள் ஒரு பாட்டிலில்
ஐயா தண்ணி பாருங்கயா, ரொம்ப அசுத்தமா வருதுயா, ஏதாவது ஒரு கோரிக்கை வைங்க, ஏதாவது நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாட்டில நீட்டுறாங்க. அதை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை புடிங்க எறிகிறார். அப்படி எரியக்கூடிய அந்த நபர் அடுத்ததா மக்களை சந்திக்காமல் விறுவிறுன்னு வண்டிக்குள்ள ஏறி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். நாளைக்கு இதே ஜெயங்கொண்டாம் அப்படின்னு சொல்ற இடத்துல இதே எம்எல்ஏ வேற விதமான ஒரு பெரிய ஹால்லாம் கூப்பிட்டு மக்களை நான் நல்ல தண்ணீர் குடிக்க வைத்து விட்டேன் அப்படிலாம் சொன்னாலும் சொல்லுவாங்க. அது நமக்கு தெரிய வேண்டிய தேவை கிடையாது. பட் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை அந்த மக்கள் அவ்வளவு ஈஸியா மறந்துடுவாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அண்ணாமலை அவர்கள் அதை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அரியலூர் மாவட்டம் பழூர் ஊராட்சிக்குட்பட்ட தெற்கு தாதாம்பேட்டை புதுத்தெரு கிராமத்தில் கடந்த 4 ஆண்டுகளாகவே, ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 4 ஆண்டுகளாகவே மிகவும் அசுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்து பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் வரை பலமுறை கோரிக்கை மனு கொடுத்தும் இதுவரை சுத்தமான குடிநீர் வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று அருகிலுள்ள கிராமத்திற்கு வருகை தந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கண்ணன் அவர்களிடம் தங்கள் கிராமத்தில் வழங்கப்படும் அசுத்தமான குடிநீரை ஒரு பாட்டிலில் பிடித்து அவரிடம் காட்டுவதற்காக கொண்டு சென்ற பொதுமக்களை அவமானப்படுத்தி அந்த தண்ணீர் பாட்டிலை பிடுங்கி எறிந்துவிட்டு தனது காரில் ஏறி சென்றிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய உச்சபட்ச கொடுமை! போராடக்கூடிய மக்களை மக்களாக கூட பார்க்காமல் எங்க குடிக்கிற தண்ணியை தாங்க சுத்தமா கேட்குறாங்க. அவங்க வேற ஏதாவதுமா கேட்டாங்க, வேற ஏதாவது கேட்டிருந்தா கூட இவங்க கொடுத்துருப்பாங்களோ. வேணா வேற ஏதாவது சொன்னது நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் குடிநீர் அப்படிங்கிறது இவங்க கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுலாம் கால கொடுமை. அப்போ இந்த 60-70 வருடங்கள் திராவிட கட்சிகள் ஆண்டு 4 வருடங்களாக அங்கே அசுத்த குடிநீர் வருது அப்படின்னு சொல்லும்போது இந்த 4 வருடங்கள் திமுக விடியலாட்சி கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி அந்த கிராம மக்கள் கேட்கிறார்கள். டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களை அவ்வளோ ஈஸியாலாம் நம்மளால மறந்துட முடியாது, மறக்கவும் கூடாது. அவருக்காக குரல் கொடுக்க ஏதாவது அதிகாரிகள் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்காக 2009 2012 ஆண்டு காலகட்டத்தில் அவருக்கு வாகனம் ஓட்டிய ஒரு காவலர் ஒரு குரல் கொடுத்திருக்கிறார். அவர் நேர்மையானவர், உண்மையானவர். 12 காவலர்களுக்கு இதுவரை டிரைவராக பணிபுரிந்துள்ளேன், ஆனால் சுந்தரேசன் சார் ஒருவரிடம் கூட இதுவரை லஞ்சம் பெற்றதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பது சுந்தரேசன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண மனிதர்கள் ஒரு மாமனிதர்களை பாராட்ட மாட்டாங்க. அப்படி பாராட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய பாராட்டு அந்த மாமனிதர்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு அதிகாரியா இருந்தாலும் அவர் உயர் அதிகாரியை பாராட்டி பேசி அவருக்கு இன்னும் கிடைக்க போறது கிடையாது. அப்படி இருந்தும் அவருக்காக குரல் கொடுத்தாரு பாத்தீங்களா. நன்றி அண்ணா, நன்றி ஐயா அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. உங்களுக்கும் சொல்ல தோன்றுகிறது என்றால் நீங்களும் சொல்லலாம். அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மறுபடியும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. தங்கம் விற்கிற விலைக்கு அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்தாலும் சாத்தியப்பட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதிமுக நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம நெசவாளர்களை காப்பாற்றும் விதமாக தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய மணப்பெண்ணுக்கு இலவசமாக பட்டுப்புடவை அப்படிங்கிறதும் கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நல்லா இருக்கு. ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பட்டுப்புடவையும் அதுவும் நெசவாளர்களையும் சேர்த்து அந்த பயனாளர்களாக அவங்களுக்கும் ஒரு பயன் இருக்கும், இங்க வாங்குறவங்களுக்கும் ஒரு பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த திட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஸோ ஓவராலா நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம், இன்னும் நிறையவே இருக்கு. அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உறவினர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. அரசியலை பேசி பழகுவோம். 2026 வரை 2026 எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வருதோ அதை பொறுத்து தான் அரசியல் சதுரங்கம் சேனல் முடங்குமா இல்ல முடக்கப்படுமா இல்ல நானே இழுத்து மூடுவேனா அப்படிங்கிறதெல்லாம் அப்போ பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.